ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அனுபவத்தில் லேண்டு, கோல்டு இந்த மாதிரி நிறைய இது பர்ச்சேஸ் பண்ணது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், அதனால் எதில் எனக்கு லாஸ் ஆச்சு, எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணினேன், ஒரு சிலையில் எனக்கு எப்படி ப்ராஃபிட் வந்துச்சு, இதை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. அதிலேருந்து நான் நிறைய விஷயத்த செல்ஃபாகவே கற்றுக்கிட்டேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா மை எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் என்ன பண்ணேன்னா 2013 ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணேன். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன்னா 5.5 சென்ட்டு. 5.5 சென்ட்டுக்கு ஒரு இடம் வாங்கினேன். அந்த 5.5 சென்ட்டும் பத்திர செலவு எல்லாம் சேர்ந்து 4.5 லட்சம் வந்துச்சு எனக்கு. எப்போ வாங்கினேன்னா 2013 பத்திர செலவு எல்லாம் சேர்த்து A to Z 4.5 லட்சம் எனக்கு செலவாச்சு. அப்போ கோல்டு 1 கிராம் 2850 ரூபாய் விற்றது. நான் மொத்த இடம் வாங்கினதுக்கு 4.5 லட்சம் செலவு பண்ணேன். அந்த 4.5 லட்சத்துக்கு கோல்டு 2850 ரூபாய் 1 கிராம்ன்ற கணக்கில் 158 கிராம் கோல்டு நான் அன்றைக்கி வாங்கியிருக்கலாம். எப்போ 2013 4.5 லட்சத்துக்கு நான் இடம் வாங்கின காசுக்கு 158 கிராம் கோல்டு வாங்கி இருக்கலாம். ஆனால் நான் வாங்காமல் லேண்டு தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இப்போ 2025 அதே 158 கிராம் கோல்டு இருக்குல்ல, அந்த கோல்டு நான் வாங்கணுன்னா இன்றைக்கி ரேட்டு 9300 ரூபாய். அப்படின்னா 14,70,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. இன்றைக்கி அதே கோல்டு 158 கிராம் கோல்டை வாங்கணுன்னா 14,70,000 தேவைப்படுது. இப்போ நான் அந்த 2013 ஒரு இடம் வாங்கினேன்ல, மொத்தமே 4.5 லட்சத்துக்கு. அந்த இடத்த இப்போ 2025 விற்றேன்னா 5.5 சென்ட், 1 சென்ட் 7 லட்சம் போகுது. 38,50,000 என்னால் இப்போ விற்க முடியும். அந்த 38,50,000 ரூபாய் டிவைடட் பை 1 கிராம் 9,300 ரூபாய் விற்கிது. அப்படின்றப்ப இப்போ அந்த இடத்த விற்று நான் எவ்வளோ கோல்டு வாங்கலான்னா 414 கிராம் கோல்டு வாங்கலாம். இன்னைக்கு அந்த இடத்த விற்று வாங்கினேன்னா 2013 4.5 லட்சத்துக்கு எவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கலாம்? 158 கிராம் கோல்டு வாங்கியிருக்கலாம். வாங்காமல் நான் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த 4.5 லட்சத்துக்கு. இப்போ 2025 இப்போ நான் லேண்டு விற்றேன்னா எனக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னே? 38,50,000. அதுக்கு 414 கிராம் இன்றைக்கி ரேட் அதிகம் இருந்தாலும் என்னால் 414 கிராம் கோல்டு வாங்க முடியும். அன்னைக்கு நான் வெறும் 4.5 லட்சத்துக்கு இடம் வாங்கி போட்டது இன்னைக்கு 414 கிராம் கோல்டு வாங்க முடியும். நான் 2013 அந்த 4.5 லட்சத்துக்கு கோல்டாக எடுத்தேன்னா 158 கிராம் தான் எடுத்திருக்க முடியும். புத்திசாலித்தனமாக இடத்துல போட்டனால இன்றைக்கி 2025 அதை விற்று என்னால் 414 கிராம் கோல்டு கன்ஃபார்மாக எடுக்க முடியுது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம புரிஞ்சிக்கிற வேண்டிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, நான் அன்னைக்கு கோல்டு வாங்காமல் இடத்துல பர்ச்சேஸ் பண்ணது புத்திசாலித்தனம். இப்போ 2 மடங்குக்கு மேலே என்னால் கோல்டு எடுக்க முடியுது. அண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2013 அந்த 4.5 லட்சம் நான் இடம் வாங்கின காசுக்கு 19.25 பவுனு, அதாவது 20 பவுன் வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதை விற்றேன்னா 2025 52 பவுன் என்னால் வாங்க முடியுது. அப்படின்னா 20 பவுன் எங்கே இருக்குது, 52 பவுன் எங்கே இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. இதிலிருந்து நம்ம இடம் வாங்கினது நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்திருக்கு என்று சொல்லிக்கலாம். ஃபைனலாக என்னென்னா, லேண்ட் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். லேண்டு
பெஸ்ட்டுன்னு இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேண்டு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கோல்டை விட. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்துக்கலாம்.